ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு இந்த குழந்தையின்மை ஏன் இந்த சமூகத்தில் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குதுங்கிற இந்த டாபிக் பத்தி பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் நான் கன்சிடர் பண்றேன். இந்த குழந்தையின்மை ஏன் அதிகரிக்குதுன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ரீசன் தான். அதை தாண்டி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகேவா? அது லேக் ஆஃப் இன்டிமசி பிட்வீன் கப்புள். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ரீசனை அனலைஸ் பண்ணுவோம். எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை தாண்டி உங்களுக்கு குடும்பத்துல கணவர் மனைவிக்குள்ள இருக்கிற அந்நூன்யம் குறைவா இருக்கிறது இதுக்கு காரணம். ஓகேவா? ஒரு காலத்துல நீங்க இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கணவன் மனைவி அந்யூன்யத்தோட வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா அது இப்ப இன்னும் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஏன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு லெவல்ல அந்த காலத்துல சர்வைவலுக்கு ஓவர் போக்கஸ் கொடுத்திருந்தாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புரியுதா? சர்வைவலுக்கு ஓவர் போக்கஸ் கொடுத்திருந்த போது அப்ப ரீப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான நீடா இருந்தது. ஓகேவா? அப்ப ஒரு கப்பலுக்கு இன்டிமசி இல்லைனாலும், அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் இன்டிமசி இல்லைனாலும், அந்த நேரத்துல என்னன்னா வேற வழி இல்ல, நம்ம சர்வைவலுக்காக ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட நீட் ஃபார் இன்டிமசிங்கிற தூக்கி குப்பத்தொட்டியில ஒரு ஓரத்துல போட்டு அந்த நேரத்துல நம்மளுக்கு குழந்தை பெத்தா போதுன்ட்டு குழந்தை பெத்துக்கிட்டாங்க. புரியுதா? அந்த நேரத்துல நிறைய நம்ம பெற்றோர்களுக்கு அந்யூனியம் இல்லைங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியும். நீங்க உங்களை ஏமாத்திக்கலாம். அந்யூனியம் எல்லாம் இருந்தது. தோத்தா பத்திரில ரொம்ப அந்யூனியமா இருந்தாங்கன்னா ஒரு சில பேர் இருந்திருக்கலாம். நான் அது இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே அந்யூனியம் இல்லாம வாழ்ந்துருக்க மாட்டாங்க சொல்லலாம். ஓகேவா? ஆனா 60 to 70% ஆஃப் பீப்புள் இன் அவர் ஓல்ட் ஏஜ் அட்லீஸ்ட் கொள்ளு தாத்தா, நம்ம தாத்தா பாட்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்நியம் இருக்காதுங்கிறது உண்மை. ஓகேவா? ஒண்ணு உங்க தாத்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு பாட்டி அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா மத்தல குடிச்சிட்டு அடிக்கிறதுனால பிரச்சனையா இருக்கும். இல்லைன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா நிறைய ரீசன் இருக்கும். சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கு கரெக்ட் தானே? அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சொசைட்டி ஓல்டு ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த இன்டிமசி இல்லாம தான் வாழ்ந்திருப்பாங்கிறது உண்மை. பட் அதையும் தாண்டி ஏன் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா, அந்த நீட் ஃபார் சர்வைவல் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிழைப்பு நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேவை அதுக்கு மேல ஆதிக்கம் பண்ணிடுச்சு. எனக்கு இணக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி பெண்களும் அவங்களோட சேர்ந்து இனவிருத்திக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அதனால இனவிருத்தி நடந்தது. ஆனா இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைக்காலஜிக்கல் பிளே டிஃபரெண்ட். இப்ப நம்ம ஃபுல் டைம் சர்வைவல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றதுல, புரியுதா? இப்ப நம்ம சர்வைவலுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சர்வை பண்ணி ஆகணுங்கிற மாதிரி நம்ம ஜெனரேஷன் கிடையாது. ஓகேவா? இப்ப என்னன்னா, இந்த ஜெனரேஷனுக்கு எனக்கு இன்டிமசி வேணும் அப்படிங்கிற நீட் இப்ப ஓவர்டேக் பண்ணும். ஏன்னா அந்த சர்வைவல்ங்கிற நீட் எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு. சர்வைவல்ங்கிற நீட் போனதுக்கு அப்புறம் எனக்கு பிழைப்பு நடத்துறது பெரிய போக்கஸ் கிடையாது. எனக்கு என்னன்னா எனக்கு இப்ப ஒரு அரவணைப்பு வேணும், ஒரு பாசம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அடுத்தது ஒரு இது வரும். அது அந்த ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் சொல்லுவாங்கல்ல, மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபுட், வாட்டர், அது ஷெல்டர், அப்புறம் டெப்ட் ஏதாவது இருந்தா அதை அடைக்கிறது, அப்புறம் அதை ஓகே சோசியல் நீட்ஸா. அதை தாண்டின உடனே உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மேல உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அஃபெக்ஷன் இதெல்லாம் வரும். ஓகேவா? இப்ப இந்த நீட் ஃபார் கனெக்ஷன், இந்த நீட் ஃபார் அஃபெக்ஷன் ரொம்ப டாமினண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த சர்வைவல் நீட் இல்லாதனால, இந்த நீட் ஃபார் அஃபெக்ஷன் வேணுங்கிறதுனால இது கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ண முடியாம தவிர்க்கிறதுனாலதான் நிறைய கப்பிள்ஸ்க்கு இந்த பிரச்சனை வருது. லேக் ஆஃப் இன்டிமசி, அதாவது இந்த ஒத்து போறது இல்ல. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். இதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு இன்கம்பேட்டபிளான பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஒரு எமோஷனல் அடிக்ஷனுக்காக கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில பார்த்தா ரெண்டு பேருமே கம்பேட்டபிள் இல்லைங்கிற லேட்டர் டைம்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போக மாட்டோம். எந்த லெவல் இப்படி. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கழுகும் ஒரு சுறாமீனும் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியுமா? முடியாது. கரெக்டா? அது வானத்துல இருக்கிறது, இது தண்ணிக்குள்ள இருக்கிறது. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறோம்னா, நீங்க என்னதான் முட்டினாலும் மோதினாலும் இது இன்கம்பேட்டபிள்ங்கிறது முதல்ல இருந்தே நீங்க பார்க்க முட்டிங்க, உங்களுக்கு ரெட் சைன் இருந்திருக்கும். ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் லேக் ஆஃப் இன்டிமசி. இன்னொரு டைப் ஆஃப் இது ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இன்டிமசி இருக்கு, இன்டிமசிக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அந்த பாசிபிலிட்டி இவங்க நர்ச்சர் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இது ரெண்டு டைப். ரெண்டாவது கேட்டகரி ஈஸியா சரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பண்ணவே முடியாது. இவங்க பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன் ஞாபகத்துல வச்சுக்கணும். ரெண்டு எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இது செகண்டரி ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சொல்லியாச்சு. செகண்டரி ரீசன். இந்த செகண்டரி ரீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல், அதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? என்ன டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடுறீங்க, நீங்க கொஞ்சம் கூட உங்க பாடியை நர்ச்சர் பண்ற மாதிரி, உங்க பாடி அதோட ஒர்க்கை பண்ண வைக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது இல்ல. புரோட்டீன் அதிகமா எடுத்து, புரோட்டீன் மட்டும்தான் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது புரோட்டீன் மட்டுமே போதுமாங்கிறத இப்ப கேள்வி. வைட்டமின்ஸ் யார் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மினரல்ஸ் யார் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு ஹோல் டயட் எடுத்துக்கிறீங்கன்னா, ஹோல் டயட்னா என்னன்னா வெறும் மீட் மட்டுமே சாப்பிடுறது மட்டும் டயட் கிடையாது. இல்லைன்னா வெறும்
ஃப்ரூட் வெரைட்டி மட்டும் சாப்பிட்றது டயட் கிடையாது. உங்களுக்கு கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு தேவை. ஓகேவா? உங்களோட ஸ்பெர்ம் வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. அப்படிங்கிற போது உங்க ஸ்பெர்ம் மட்டும் கிடையாது, உங்க ஹோல் பாடியை தான் வந்து உங்க ஸ்பெர்ம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க ஸ்பெர்ம் வந்து உங்க ஹோல் பாடியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து நான் சயின்டிபிக்கா மட்டும் பேசல, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா பேசுறேன். ஓகேவா? உங்க பாடியில் இருக்க உங்களோட ஃப்ளூயிட் வந்து அந்த சீமன் ஃப்ளூயிட் வந்துட்டு உங்க பாடியோட தன்மையை ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? அப்படிங்கிற போது நீங்க ஓரளவுக்கு உங்க பாடி வந்து கரெக்டா நர்ச்சர் பண்ணும். ஓகேவா? இதுல பண்றது இல்ல. எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன, லைஃப் ஸ்டைல் எலமெண்ட்ல ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், இது வந்து முதல்ல இருந்ததோட இப்ப அதிகமாயிடுச்சு. இன்னொரு எலமெண்ட் இருக்கு, அந்த காலத்துல ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்து வந்துச்சு. தட் இஸ் ஃபார் மோர் லெஸ் டேமேஜிங் தென் த பிரசன்ட் சோர்சஸ் ஆஃப் ஆல்கஹால். இப்ப எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரி ப்ராசஸ்ட் ஆல்கஹால். கரெக்டா? அது வந்து உங்க பாடி ரொம்ப டேமேஜ் பண்ணும். அந்த காலத்துல இருக்க கள்ள குடிச்சு எவனும் சாக மாட்டான். ஓகேவா? கள்ள குடிச்சு செத்தவன் நீங்க என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கள்ள குடிச்சு சாக மாட்டான்னு சொல்லல, பட் அது சாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்டா? பேர் மினிமம் டேமேஜ் தான் உங்க பாடியில் இருக்கும். அப்படிங்கிற போது இதுதான் இப்ப பிரச்சனை. என்னன்னா வந்து நம்ம ட்ரெடிஷனல் சோர்சஸ் ஆஃப் ஆல்கஹாலிசம்ல இருந்து வெளியில வந்துட்டோம், ஆல்கஹாலிக் சோர்சஸ்ல இருந்து வெளியில வந்துட்டோம். இப்ப இருக்கிற சோர்சஸ் ஆஃப் ஆல்கஹால் நம்ம பாடிக்கு ரொம்ப டேமேஜிங், ஸ்மோக்கிங் ரொம்ப டேமேஜிங்கிற போது அதை நீங்க செஞ்சு 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 உங்க பாடி ரொம்ப ஒரு ஃபர்தருக்கு டேமேஜ் பண்ணிட்டு எனக்கு ஏன் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வருதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சோ எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு காரணம் எடுத்துக்கணும், ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலும் டெஸ்டோஸ்டெரான் லெவல ரொம்ப டிராப் பண்ணி சயின்டிபிக்கலி ப்ரூவன். நான் ஒன்னும் கதையை கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டல, நான் இங்க ஒன்னும் ஸ்பிரிச்சுவல் டாபிக் பேசல. ஓகேவா? சோ நீங்க வந்து இதை வந்து நீங்க நம்பலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நியூட்ரிஷியஸான ஃபுட். இது வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்ல, கரெக்டான டயட் இல்ல, இல்லைன்னா வந்துட்டு லைஃப் ஸ்டைல் இஷ்யூல வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால்னால பாதிக்கப்படுறீங்க. சோ இது வந்துட்டு உங்களோட எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கான ஃபேக்டர். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன சொன்ன உங்களுக்கு, லேக் ஆஃப் இன்டிமேசில ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, இன்கம்பேட்டபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா வந்து அது ரெண்டுமே வந்து என்ன ஒட்டுனாலும் சேராது. அந்த மாதிரி ஒரு கழுவும் ஒரு சுறாவுக்கும் வந்து உறவு ஏற்படுத்தணுங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இது ரெண்டும் ஒண்ணு சேராது. இல்லைன்னா இன்டிமேசிக்கான பாசிபிலிட்டி இருக்கு, ஆனா அதை நர்ச்சர் பண்றது எப்படின்னு தெரியல, அதை நர்ச்சர் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறது இல்ல. அதுக்கான காரணங்கள் வேறையா இருக்கு. ஓகேவா? இது ரெண்டு எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் இதுல லேக் ஆஃப் இன்டிமேசியில இந்த ரெண்டு எலிமெண்ட் வரும், இன்கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா வந்து இன்எபிலிட்டி டு நர்ச்சர் த ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபேக்டர். ஓகேவா? இதுல எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ல அதுல ரெண்டு பொட்டன்ஷியல் என்னன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு டயட் சாய்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா உங்க லைஃப் ஸ்டைல்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்ஸிக்கான ஹேபிட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்க. பார்ன் அடிக்ஷன் நான் மறந்துட்டேன் பாருங்க, பார்ன் அடிக்ஷன் உங்களுக்கு ஒரு லெவல்ல வந்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு லீட் பண்ணும். கரெக்டா? அதை நிறைய பேர் யோசிக்கிறது இல்ல. பார்ன் அடிக்ஷன் வந்து ஒரு பெரிய எபிடமிக். இது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்ன் அடிக்ஷன் தான் கேட்டா கிடையாது. ஓகேவா? அப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு முடிச்சுட்டு நீட ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப அதுக்கு கூட மனுஷங்களுக்கு கூச்சம் வந்துருச்சு. அதை நம்ம யாரையும் சொல்லி குத்தம் இல்ல, ஏன்னா ஒரு காலத்துல எனக்கு இருந்தது. சோ அதனால என்னையும் நான் வந்து யோகியன்லாம் சொல்ல விரும்பல, எனக்கு ஒரு காலகட்டத்துல பார்ன் அடிக்ஷன் இருந்தது. அதனால வந்துட்டு இப்போ ஓவராலா சொல்ல போனோம்னா இது ரெண்டு தான் பிகெஸ்ட் ரீசன். ஓகேவா? இதை தாண்டின ரீசன் இருக்கான்னு கேட்டா மூணாவது ரீசன் என்னன்னா டெக்னாலஜி. டெக்னாலஜியில் இருக்க ரேடியேஷன் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல உங்க டெஸ்டாஸ்டரோன் லெவல்ல அஃபெக்ட் பண்ணும். இது நீங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் டெக்னாலஜி யூஸ் வந்து குறைங்க, டெக்னாலஜிக்கல் எக்ஸ்போஷர் குறைங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கொண்டு பண்ணும். உங்களால அது முடியலையா, குறைஞ்சபட்சம் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆஸ்பெக்ட வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த எப்படி சொல்றதுன்னா வந்து எனக்கு வந்து குழந்தை பிரச்சனையே இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வராது. ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் ரீசன் ஃபோர்த் ரீசன் சொல்றேன். இது எல்லாத்தையும் தாண்டி பித்ருதோஷம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்காது. பித்ருதோஷம்னா வந்து உங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ்ல சொல்ல, நான் சயின்டிபிக்கா சொல்றேன், ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். ஓகேவா? பித்ருதோஷம்னா என்னன்னா உங்க முன்னோர்கள் வந்து வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவான ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. அதாவது வந்து எடுத்துக்கிட்டோம்னா இறக்கும் போது ஒரு நெகட்டிவான ஸ்டேட்ல இறக்குறவங்க எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பித்ருதோஷம். ஓகேவா? இது இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம், இன்டர்ஜெனரேஷனல் டிராமான்னு சொல்லலாம். எடுத்துக்கிட்டோம்னா சயின்டிபிக்கா சொல்றீங்க இன்டர்ஜெனரேஷனல் டிராமா சொல்லலாம். நீங்க பித்ருதோஷம்னு பார்க்கலாம், இன்டர்ஜெனரேஷனல் டிராமான்னு பார்க்கலாம். நீங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலும் வந்து நீங்க அந்த ஒரு ஆங்கிள் பாருங்க, அது பெஸ்ட். ஓகேவா? நீங்க சயின்டிபிக்கான ஆங்கிள் பாத்தீங்கன்னா இன்டர்ஜெனரேஷனல் டிராமான்னு உங்களோட முன்னோர்களோட டிராமா வந்துட்டு உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து நீங்க ஒரு ஹெசிடென்சினால உங்களுக்கு வந்து ஹெசிடென்சி கிரியேட் பண்ணும். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கப்பல் லைஃப்குள்ள என்டர் ஆகிறதுனால நிறைய பேருக்கு பாருங்க காரணமே எல்லாம் பதட்டம் இருக்கும். அவங்களுக்குள்ள எந்த அன்ஹெல்த்தியான டைனமிக்ஸ் இருக்காது. ஆனா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து இயல்பா ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தை பெற்றுக்கிறதா, ஐயோ ஃபேமிலி கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போறதா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பதட்டத்துக்கான சோர்ஸ் அது.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேவா? இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான். இந்த மாதிரி வந்து இருக்குது. இப்ப வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிராமாவை நீங்க ரிசால்வ் பண்ணீங்க, நீங்க வந்துட்டு ஒரு டாக் தெரப்பி இல்லைன்னா வந்து ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போய் நீங்க அந்த டிராமா ரிசால்வ் பண்ணீங்கனாலோ இல்லைன்னா வந்து பித்ருதோஷத்தை வந்து கழிக்கிறதுக்கான வந்து மந்திர ஜபமோ பூஜையோ நீங்க பண்ணீங்கனாலோ இந்த ஆங்ஸைட்டி இது விலகும். இந்த ஆங்ஸைட்டி விலகும் போது உங்களுக்கு காமனா என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கான தடங்கள் போகும். ஓகேவா? இந்த 4 காரணங்கள் தான் குழந்தை பெத்துக்குவதற்கான தடங்கல்கள். நான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீசனும் சொல்லிட்டேன், சயின்டிபிக்காவும் சொல்லிட்டேன், நான் எல்லா ஆங்கிள்லயும் சொல்லிட்டேன். அத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.